வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும். எஸ்ரா ஒரு ஊழியக்காரன். ஆசாரியன் என்ன செய்கிறான்? கடவுளுடைய வார்த்தையை உபதேசிக்கிறவனாக அல்ல, அதன்படி செய்கிறவனாக இருந்தான். இன்றைக்கு ஊழியர்களும் அவருடைய வாழ்க்கையும் எப்படி இருக்குது? மிகப்பெரிய கேள்விக்குறி. எந்த ஒரு ஊழியக்காரனும் ஜனங்களுக்கு முன்பாக நல்ல ஒரு முன்மாதிரி இல்லை. பேச்சில் மாத்திரம்தான் பரிசுத்தம் போல் காட்சியளிக்கிறது. செயல்கள் எல்லாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போன்று நாற்றம் எடுக்கிறது. ஆகவே தன் ஊழியக்காரர்கள் போதிப்பதற்கும் மக்கள் அதை பின்பற்றுவதற்கும் மனமற்று போய்விடுகிறார்கள். ஏசுமிச்சனர்லா, நீங்களோ அவர் சொற்படி செய்யுங்கள், அவர்கள் வாழ்கிறபடி மட்டும் வாழாதிருங்கள் என்று யாரை பார்த்து சொன்னார்? வேதபாரர்களை குறித்து சொன்னார். இன்றும் அதே நிலைமைத்தான். ஊழியக்காரர்கள் வெறும் வார்த்தையில் தான் சிரமம் பண்ணுகிறார்களை ஒழிய வாழ்க்கை என்பது சாதாரண மக்களை காட்டிலும் கேவலமான வாழ்க்கையாக மாறி போய்விட்டது. எஸ்ராவோ வார்த்தையை சொல்லுகிறவனாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவனாக இருக்கும்படி தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான்.